இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி உலக யானைகள் தினமா கொண்டாடப்பட்டு வருது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யானைகள் அழிவிலிருந்து அதை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யானைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருது. இந்தியாவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிகப்படியான எண்ணிக்கையில ஏறக்குறைய 30,000த்திற்கும் மேற்பட்ட யானைகள் இந்தியாவுல இருக்கு. பர்ட்டிகுலரா சவுத் இந்தியாவுல தான் அதிகப்படியான எண்ணிக்கையில யானைகள் இருக்கு. இதுல முதலிடத்துல கர்நாடகாவுல ஏறக்குறைய ஒரு 6,500 யானைகளுக்கு மேல ஒரு ஜம்போ எண்ணிக்கையில யானைகள் கர்நாடகாவில் காணப்படுது. அது கர்நாடகாவில் பர்டிகுலரா பந்திப்புரா புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் ஏறக்குறைய 1100 யானைகளுக்கு மேல இருக்குது. இதுல 2வது இடத்துல அஸ்ஸாம்ல ஒரு 5,500 மேற்பட்ட யானைகள் இருக்கு. தேர்ட் பிளேஸ் தமிழ்நாட்டுல 2,961 யானைகளும், கேரளாவில் 2,800 யானைகள்கிட்டையும் இருக்கிறதா ஒரு புள்ளி உரம் சொல்லுது. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் மட்டுமே ஏறக்குறைய ஒரு 15,000 யானைகள்கிட்ட சவுத் இந்தியாவில் மட்டும் இருக்கு. ஏறக்குறைய இந்திய அளவுல பார்க்கும்போது சவுத் இந்தியாவில் 50%க்கு மேற்பட்ட யானைகள் சவுத் இந்தியாவில் மட்டுமே காணப்பட்டு வருது. இந்த யானைகளை பாதுகாக்கிறதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காடு நல்லா இருக்கணும், ஒரு காடு வளமா இருக்கு, செழிப்பா இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய யானைகளை வச்சுதான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, யானைகள் போடக்கூடிய சாணத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட தாவரங்கள் முளைச்சி வர்றதா சொல்றாங்க. இது மூலயமா காடுகள் அதிகப்படியான எண்ணிக்கையில புதுசா உருவாகிறதுக்கான வாய்ப்பை யானைகள் ஏற்படுத்தி தருது. அப்படியாப்பட்ட யானைகளை அழியாம பாதுகாக்க வேண்டியது நம்ம அனைவரோடையும் கடமை.